வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு வார்த்தையில் கூற வேண்டும் அப்படின்னா, அது பெருமை மற்றும் போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் சாதாரண ஒரு மனிதர்கள் கிடையாது. எல்லா ராசிக்காரங்களை மாதிரியும் நீங்க எப்பொழுதும் இருக்க மாட்டீர்கள். உங்களுடைய மனதில் எப்போதும் ஒரு பெரிய ஒரு இலக்கானது இருக்கும். அதனை அடையும் வரைக்கும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கோபமும், தன்னம்பிக்கையும், வைராக்கியமும் ஒருபோதும் கீழே இறக்கி வைக்க மாட்டீங்க. அந்த ஒரு இலக்கை அடைந்தால் மட்டுமே அதை இறக்கி வைப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய உயிரை கொடுத்து அந்த ஒரு இலக்குக்காக நீங்க போராடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ராசிக்காரங்க அப்படின்னா இந்த சிம்மம் ராசி அன்பர்கள் மட்டும்தான். நீங்கள் எங்கு இருந்தாலும் முன்னேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது உங்களுக்குள்ளே இருக்கும். எல்லோருக்கும் முன்னோடியாகவும் நம்ம இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளும் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இதனால எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் இருப்பது ஒன்னே ஒண்ணு. யாருக்கும் கீழே நான் இருக்க மாட்டேன். எனக்குன்னு ஒரு பாதையை நானே தயார் பண்ணுவேன். அந்த ஒரு பாதையில என்னால முடிந்த அளவுக்கு நான் நடந்து போய்க்கிட்டே இருப்பேன். எனக்குன்னு உதவி பண்றவங்க பண்ணட்டும், என்னை தூக்கி விடுறவங்க விடட்டும். இல்லை அப்படின்னா நானே என்னுடைய வாழ்க்கையில் அழிஞ்சா அது என்னால போச்சு அப்படின்னா அதை நினைத்து நான் பெருமைதான் கொள்வனே தவிர ஒருபோதும் அதனை நினைத்து வருந்த மாட்டேன் என்று நினைப்பவங்க தான் இந்த சிம்மம் ராசி என்பர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில பல நேரங்களில் நீங்கள் நினைத்த அளவுக்கு விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கும். அது எதற்காக இப்படி விஷயங்கள் நடக்காமல் போனது என்று தெரியாமல் நீங்களும் முழித்து கொண்டு இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நடப்பது போல நடக்கும். இருந்தாலும் அந்த ஒரு விஷயங்கள் நடக்காமல் தள்ளி போய்விடும். நீங்கள் நம்பியவர்கள் கூட சில நேரங்களில் உங்களை ஏமாற்றி இருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு ஏமாற்றம் எதற்காக நடந்தது என்று தெரியாது. ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று புரிந்து கொள்வீங்க. இனிமே இவனை நம்ம வாழ்க்கையில சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்ந்து இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில யாரை நம்மளுடன் வைத்திருக்க வேண்டும், வைத்திருக்க கூடாது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக நீங்கள் நிச்சயமாக இருப்பீர்கள். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஏமாற்றங்கள் எப்படி தெரியுமா இருந்தது? இந்த சிம்மம் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில பொதுவாக 4 முக்கியமான ஏமாற்றங்கள் நடந்தது. நண்பர்களால் ஏற்பட்ட ஏமாற்றங்கள். நீங்கள் நண்பர்களை மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஒரு நண்பருக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய ஒரே ஒரு நண்பருடன் மிகவும் நீங்க அதிகமா பழகியிருப்பீங்க. ஆனால் சில நேரங்களில் அந்த ஒரு நண்பர்களே உங்களை பின்னால் பேசியிருப்பார். உங்களை பற்றி தவறாக மற்றவங்களிடம் கூறியிருப்பார். இதனால நீங்கள் உதவி செய்தவர்களை ஒரு நாள் உங்களை விட்டு விலகியிருப்பாங்க. அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்வீங்க. இனிமேல் யாருக்காகவும் நம்ம உயிரா இருக்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு பேசும் பொழுது பேசணும், உதவி கேட்கும் பொழுது பண்ணணும், அதோடு நிறுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையானது உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க உயிருக்கு உயிரை பழகின அந்த ஒரு நண்பனே உங்களுக்கு துரோகம் செய்து விட்டு போயிருப்பான். பண விஷயத்துல ஏற்பட்ட ஏமாற்றங்கள். இந்த சிம்மம் ராசி அன்பர்கள் மிகவும் உழைப்பாளியாக இருப்பீங்க. நீங்கள் சம்பாதிக்க தெரிந்த ஒரு மனிதராக இருப்பீங்க. லீகலோ இல்லீகலோ ஆனா இந்த 2 விஷயங்களிலும் நீங்க எப்படி சம்பாதிக்கணும், எப்படி சம்பாதித்தால் நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீங்க. ஆனால் சில நேரங்களில் பணமானது கையில் உங்களுக்கு நிலைக்காமல் போய்விடும். நம்பி பணம் கொடுத்தவர்கள் திருப்பி கொடுக்காமல் போயிருப்பாங்க. இதனால் உங்களுக்கு மனவேதனையானது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். உறவுகள்ல ஏற்பட்ட துரோகங்கள். சிம்மம் ராசி அன்பர்கள் ஒருவரை நேசித்தால் முழு மனதுடன் நீங்க நேசித்து விடுவீங்க. இல்லை அப்படின்னா அவங்க மீது நீங்க நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அவங்களிடம் இல்லாமல் போய்விடும். ஆனால் சில நேரங்களில் அந்த ஒரு நேசமே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கும். சிலரை நீங்க பிடித்து நேசித்திருப்பீங்க. ஆனா அவங்க உங்கள்கிட்ட உங்களுடைய தேவைக்காக பழகிவிட்டு உங்களை பயன்படுத்தி விட்டு அவங்க சென்றிருப்பாங்க. அது உங்களுக்கு இப்பொழுது தெரியாது. போக போக உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அப்பொழுது நான் கூறுவது சரி என்று உங்களுக்கு புரியும். சிலருக்கு காதல் வாழ்க்கையில பெரிய ஏமாற்றங்கள் நிச்சயமாக இந்த சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். உழைப்புக்கு கிடைக்காத மதிப்பு. நீங்க செய்த உழைப்புக்கு பல நேரங்களில் உங்களுக்கு மதிப்பானது கிடைக்காமல் போயிருக்கும். நீங்களும் எவ்வளவோ அளவுக்கு கடின உழைப்பெல்லாம் போட்டு பார்ப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற சில பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. போதுமான ஒரு ஊதியமும் உங்களை தேடி வராது. உழைக்கிறது நீங்களாக இருக்கும். ஆனா பேர் வாங்குறது முன்னொரு நபராக இருக்கும். அதனை நினைத்து நீங்கள் இன்னமும் மனம் மருந்துவீங்க. இது மட்டும் இருக்காது. நீங்கள் செய்த வேலைக்கு மற்றவர்கள் புகழ் பெற்று போவாங்க. இதனால் உங்களுடைய மனதில் ஒரு கேள்வியானது எப்பொழுதும் எழுந்து கொண்டே இருக்கும். நான் இவ்வளவு உழைக்கேன். ஆனால் ஏன் இன்னும் எனக்கு முன்னேற்றம் கிடைக்கலை? அப்படின்னு நினைத்து கொண்டு நீங்களே உங்களுக்கு தெரிந்த வேலையவோ இல்லைன்னா உங்களுடைய தொழிலையோ நீங்க சுயமா செய்வீங்க. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமானது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன் உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு சோதனைகள் ஏற்பட்டதுன்னு ஒரு நாளாவது நீங்க யோசித்தது உண்டா? சிம்மம் ராசியின் அதிபதி சூரிய பகவான். சூரிய பகவான் என்பது அதிகாரத்தையும் தலைமைத்துவத்தையும் குறைக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். எப்பொழுதும் உங்களுக்கு தலைமைத்துவம் இல்லைன்னா லீடர்ஷிப் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கக்கூடிய ஒரு செயலாகவே இருக்கும். உங்களுக்கு கீழே எப்பொழுதும் மனிதர்கள் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்க எப்பொழுதும் இருப்பீங்க. அதனால நீங்க முடிந்த அளவுக்கு தொழில் செய்யுங்கள். தொழிலானது உங்களுக்கு அதிக அளவில் பயனுள்ளதாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கீழே எத்தனை நபர்கள் இருந்தாலும் அவர்களை உங்களால சமாளிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் இருப்பீர்கள். அதனால தான் இந்த சிம்மம் ராசிக்காரங்க சாதாரண வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மனிதராக இருக்க மாட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையில பெரிய
பெரிய சோதனைகளை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. ஆனால் அந்த சோதனைகள் அவர்களை இன்னும் பெரிய ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு செல்லும். அந்த சோதனைகள் எல்லாம் கடந்து விழுவது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது என்பதை நீங்க புரிந்திருப்பீங்க. எனவே இதுவரை நான் கூறியது சரியா தவறா அப்படிங்கிறது எனக்கு தெரியவில்லை. நீங்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் அதனை பார்த்து தெரிந்து கொள்கிறேன். ஆனால் இதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது எனக்கு நிச்சயம் தெரியும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். அது என்ன நடக்கும் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசி என்பர்களே, வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இதுவரை நின்று போன விஷயங்கள் கூட உங்களுக்கு நகர ஆரம்பிக்கும். நின்று போன விஷயங்கள் நின்று போன வேலை கட்டி கொண்டிருக்கும் பொழுது, ஏதாவது வீடு கட்டி கொண்டிருக்கும் போது வேலையானது நின்றிருக்கும். அப்படி நிறுத்தி வைக்கப்பட்ட சில விஷயங்கள் இந்த ஒரு நேரத்தில் நகர ஆரம்பிக்கும். நீங்கள் காத்திருந்த சில நல்ல செய்திகள் உங்களிடம் வந்து சேரும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலைகளும் இந்த ஒரு நேரத்தில் முடியும். சிலருக்கு திடீரென்று புதிய வாய்ப்புகள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? சூரிய கிரகம் உங்களுக்கு 3 முக்கியமான பலன்களை தரப்போகிறார். ஒன்றாவதாக மரியாதை. நீங்கள் இருந்த இடத்தில் உங்களுக்கு மதிப்பானது அதிகரிக்கும். ஆனால் கடந்த சில மாதங்களாகவே உங்களுக்கு மதிப்பானது கிடைக்காமல், இது உங்களுடைய வீடாக இருக்கட்டும், உங்களுடைய வேலை பார்க்கின்ற இடமாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அனைவரிடமும் உங்களுக்கு மரியாதை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து கொண்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு மரியாதையானது மீண்டும் உங்களுடைய பழைய இடத்திற்கு உங்களை வந்து கொண்டு செல்லும். முன்னேற்றமானது உங்களுக்கு ஏற்படும். வேலை அல்லது வியாபாரத்துல ஒரு வளர்ச்சியானது ஏற்படும். வேலையை விட உங்களுக்கு வியாபாரம் தான் அதிக அளவுல கை கொடுக்கும். வியாபாரத்தையும் தொழிலையும் நீங்க நம்பி இறங்குங்க. அது முழுமைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கை கொடுத்து உங்களை இன்னும் தூக்கி நிப்பாட்டும். தன்னம்பிக்கை. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இனிமேல் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு வெற்றியானது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும். எனவே இந்த ஒரு வெற்றி உங்களுடைய முழு வாழ்க்கையையும் நிச்சயமாக மாற்றி அமைக்கும். உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நேரத்தில் எப்படி தெரியுமா மாறும்? இப்போது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து மெதுவாக ஒரு முன்னேற்றமானது வர ஆரம்பிக்கும். அது உங்களுடைய கண்கூடாக உங்களால் உணர முடியும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றமானது நிச்சயமாக நடக்கும். அதனை நினைத்து நீங்கள் மிகவும் பெருமை அடைவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை உங்களை எங்கேயோ கொண்டு செல்லும். இதனால் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இது வியாபாரத்திற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், வேலைக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், தொழிலுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். எந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் புரிந்து அதனை பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும். அடுத்ததாக புதிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பானது கிடைக்கும். இல்லைன்னா வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கலாம். உங்களுக்கு வேண்டிய இடங்கள்ல ஒரு டிரான்ஸ்பர் ஆனது உங்களுக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்பு அதிகமாகவும் இருக்கும். சிலருக்கு வியாபாரத்தில் இதுவரைக்கும் லாபம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் லாபமானது உங்களுக்கு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். ஆனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இருக்கும். அவசரமான முடிவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். பணம் கொடுக்கும் விஷயத்துல கவனம் வேண்டும். யாரிடமும் கோபமா பேசக்கூடாது, கடுமையாக பேசக்கூடாது. உங்களுடைய காரியம் நடக்க வேண்டும் என்றால் பொறுமையாக அனுசரித்து அவர்களிடம் செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுக்கு பலமாக இருக்கக்கூடிய நபர்கள் யார் தெரியுமா? உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய புதிய நபர்கள், உங்களுடைய காதலி இல்லைனா காதலன்கள் உங்களுக்கு பலமாக உங்களுடன் இறுதி வரைக்கும் எப்பொழுதுமே இருப்பாங்க. உங்களுடைய தாயார், இவர்கள் அனைவரும் உங்களுக்கு உங்களுடனே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறவுகளாக இருப்பார்கள். உங்களுடைய பலவீனம் என்ன தெரியுமா? நீங்கள் சில நேரங்களில் அதிகமாக நம்பி விடுவீங்க எல்லாரையும். இதுதான் உங்களுடைய பலவீனமாக இருக்கும். சில நேரங்களில் இதனாலே உங்களுக்கு ஏமாற்றங்கள் ஏற்படும். ஆனால் இந்த ஒரு அனுபவம் தான் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் உங்களுக்கு ஒரு வலிமையான ஒரு மனிதராக மாற்றி அமைக்கும். எனவே சிம்மம் ராசி அன்பர்களே, நீங்கள் இதுவரை சந்தித்த கஷ்டங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகின்ற ஒரு அனுபவமாக மட்டுமே இருக்கும். நாளை முதல் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஆரம்பிக்கும். நீங்கள் இழந்ததை மீண்டும் உங்களால் பெற முடியும். சிம்மம் ராசிக்காரங்க வாழ்க்கையில நல்ல நாட்கள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் வந்துவிட்டது. எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். நான் கூறியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.